சேனலில் மீன் மேக்கர் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூடானதும் ஒரு பட்டை போட்டுக்கலாம். பட்டை போட்டோன்னே நான் 4 மீடியம் சைஸ் ஆனியன் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியன் கூட கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனும் கேப்சிகமும் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வாசனை போனதுக்கப்புறம் இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து டர்மரிக் போட்டிருக்கேன். ஒன்றரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து மசாலாலாம் நல்லா குக் ஆகட்டும். மசாலாலாம் குக் ஆனதும் இப்போது நான் 3 மீடியம் சைஸு டொமேட்டோ வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போது இது கூட ஒரு சின்ன கரண்டி அளவு தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஆட் பண்ணதும் இப்போ நம்ம சுடு தண்ணியில் போட்டு ஒரு கொதி வந்து எடுத்து வச்சுருக்க மீன் மேக்கரை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. லைட்டாக தேவைக்கான தண்ணி ஊற்றிக்கலாம். 10 to 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுருங்க. 10 to 15 மினிட்ஸ் இருக்கட்டும். மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பண்ணியாச்சு. மீல் மேக்கர் கிரேவி எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.